ஜம்மு காஷ்மீரில் எல்லையில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தும் பயங்கரவாதிகள் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, எல்லையில பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்த போதிலும் பயங்கரவாதிகள் எப்படி ஊடுருவ முடிந்தது? இது தொடர்பாக பாரிக்கர் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டம் பற்றி சொல்லுங்க. இந்திய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதிக்குள் புகுந்து அங்குள்ள தீவிர முகாம்களை தாக்குவதற்கு முன்பாகவே எல்லை முழுவதும், அது தவிர LOC என்று சொல்லப்படும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியிலும் பாதுகாப்பு மிகவும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலையிலே இந்த தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தீவிரவாதிகள் ஒருவேளை இப்போது ஊடுருவியிருக்கிறார்களா அல்லது முன்பே ஊடுருவி காஷ்மீர் பகுதியிலே பதுங்கியிருந்தார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்காகத்தான் இன்று விடை தேடும் முயற்சியிலே இன்னும் பாதுகாப்பை பலப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையை பாதுகாப்புத்துறை அமைச்சரான மனோகர் பாரிக்கர் எடுத்து வருகிறார். இதை தவிர முன்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்ந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தார். இந்த முறை அவர் விமானப்படை, கப்பற்படையைச் சேர்ந்த தளபதிகளையும் அழைத்து அவர்களுடன் சேர்ந்து ஒன்றாக ஒரே ஆலோசனையாக நடத்துகிறார். ஆகவே இந்த முறை எல்லை முழுவதும், அதாவது அது கடல் எல்லையாக இருந்தாலும் சரி, நில எல்லையாக இருந்தாலும் சரி, ஆகாய எல்லையாக இருந்தாலும் சரி, எல்லா எல்லைகளையும் முழு பாதுகாப்புடன் கவனிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு. ஏற்கனவே எந்த அளவுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதோ அதைவிட இன்னும் அதிகமாக தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் என அதிகாரிகள் சொல்கிறார்கள். இரண்டாவதாக, தீவிரவாதிகள் நேற்று இரவிலே நடத்திய தாக்குதலிலே 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தது 2 தீவிரவாதிகளாவது தப்பி போயிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அவர்கள் எப்படி தப்பி போனார்கள், ஏன் அவர்களை சுட்டு வீழ்த்த முடியவில்லை, அவர்கள் அப்படி தப்பி போயிருந்தால் எங்கே பதுங்கி இருக்கிறார்கள், ஏன் இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. ஆகவேதான் இன்று மனோகர் பாரிக்கர் அவசர கூட்டம் நடத்தி ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல, பஞ்சாபில் இருந்து எல்லா இடங்களிலும், ராஜஸ்தான், குஜராத் போன்ற எல்லைகளிலும் பாதுகாப்பு மிகவும் பலமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காகவே இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. இதை தவிர கடல் மூலமாக தீவிரவாதிகள் எந்த விதமான ஊடுருவலும் செய்யாமல் இருக்கவும் புது நடவடிக்கைகள் எடுக்கப்படும், கண்காணிப்பு அதிகரிக்கப்படும். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு ஒரு படகு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அரேபிய கடல் பகுதிகளில் வந்து கொண்டிருந்த அந்த படகை பிடித்து அதில் இருந்தவர்களை கைது செய்து தற்போது கப்பற்படையைச் சேர்ந்தவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. கணபதி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த மாதிரியான பாதுகாப்புத்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது, இன்னொரு பக்கம் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது? மத்திய அரசை பொறுத்தவரை அவர்கள் CRPF மற்றும் BSF போன்ற படைகளின் எண்ணிக்கையை இன்னும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பகுதிகளிலே அதிகரிக்க வேண்டுமா என்ற ஒரு ஆலோசனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங் இன்று ஜம்மு காஷ்மீர் செல்லும்போது அவர் மிகவும் முக்கியமாக கார்கில் பகுதிக்கு செல்கிறார். இந்த கார்கில் பகுதியில்தான் முன்பு வாஜ்பேயி அரசு ஆட்சியிலே இருந்தபோது பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் மற்றும் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஊடுருவினார்கள் என்று நீண்ட போர் நடந்தது. ஆகவே அந்த பகுதியில் அவர் சென்று அங்குள்ள மக்களை சந்திப்பது, அதிகாரிகளை சந்திப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதை தவிர லே பகுதியிலும் பல்வேறு இடங்களிலே அவர் அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்தை கேட்டறிகிறார். இது அரசியல் ரீதியான ஒரு கலந்தாலோசிப்பதாகத்தான் முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சமீபத்திலே நடந்திருக்கும் விஷயங்களை வைத்து பார்க்கும்போது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அவசியமும் இருப்பதால் இதை பாதுகாப்பு மற்றும் அரசியல் ரீதியாக 2 ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக கருதப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரிலே அவர் மிகவும் முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து பேசுவார். இதை தவிர கவர்னர் மற்றும் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது தேவைப்பட்டால் மட்டும் நடக்கும் என மத்திய அரசை சேர்ந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். இந்த பாரமுல்லா தாக்குதலை தொடர்ந்து எல்லையில மட்டுமில்லாம நாடு முழுவதும் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக சென்ற வாரமே நாடு முழுவதும் ரெட் அலர்ட் என்று சொல்லப்படும் ஆயத்த நிலை
தேவை என உளவுத்துறையிலிருந்து தகவல் வந்ததை அடுத்து அதே போல மாநில அரசுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு இடங்களிலும் உளவுத்துறை மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கூட NIA மூலமாக, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலமாக தீவிரவாத இயக்கங்களுடன் சம்பந்தம் உடையவர்கள் என்று சொல்லப்படும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய பகுதிகளிலும் நடந்திருக்கின்றது. இதை தவிர தேடுதல் வேட்டைகள் மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள், உளவுத்துறை மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள், இதை தவிர நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் கூட்டம் அதிகமாக சேரும் இடங்களிலே பாதுகாப்பு, அதாவது விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், இதை தவிர மிகவும் பெரிய மார்க்கெட் பகுதிகள், இதை தவிர கோவில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் போன்ற இடங்களிலும் பாதுகாப்பு அதிகமாக இருக்க வேண்டும், கண்காணிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறது. இந்த விஷயத்தை தொடர்ந்து மாநில அரசுகளுக்கும் மாநில போலீசாருக்கும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது.